13வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த வசனம் இருக்கு. எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆகையால், therefore, ஆகையால் எதனால? உங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு gird the loins of your mind. What does it mean to gird the loins of my mind? உன் மனசோட இடுப்பு கயிறை கட்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறையை கட்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஆக்சுவலி இந்த செய்தியை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சத்தியமாக இந்த வார்த்தை புரியலை. என்னடா gird the loins of your mind, guard the loins of, நானும் ரொம்ப நேரம் உட்காந்து புரட்டி என்னடா இதுன்னு அப்படி புரட்டிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு தாட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, யாத்திராங்க புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதே சம்பவம் மாதிரி உங்களுக்கு ஒரு லிவிங் ஹோப் இருக்கு, உங்களுக்கு ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசம் இருக்கு. நீங்க இங்க வனாந்திரத்துல நீங்க அழிஞ்சு போறதுக்காக நீங்க அழைக்கப்படல, வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு போறதுக்காக அழைக்கப்பட்டீங்கன்னு சொன்ன அந்த நேரத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இன்னைக்கு ராத்திரி உங்களை கூட்டிட்டு போயிடுவேன். நான் உங்களை கூட்டிட்டு போகும்போது நீங்க என்ன, tonight I will take you to the promised land, I will make you free from the land of Egypt. So what you need to do is you have to celebrate the Passover of God. தேவனுடைய அந்த பஸ்கா பண்டிகை நீங்க ஆசரிக்கணும். ஒரு வயசு இருக்கிற ஆடு எடுத்து நல்லா வெட்டி பார்பிக்யூ போடுங்க, கீரை கொண்டு வந்து வைங்க, இதெல்லாத்தையும் வச்சு நல்லா புளிப்பு இல்லாத அப்பம் கொண்டு வாங்க, அன்லீவன்ட் பிரெட் கொண்டு வாங்க. You eat all this together. இப்போ நம்மளாம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம்? இப்போ ஒரு பார்பிக்யூ போட்டு ஒரு அன்லீவன்ட் பிரெட்டு கூட ஸ்பினாச்சு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஜஸ்ட் இமேஜின் தி செட்டப். சாயங்காலம் சாப்பிடுவோம். இப்போ சாயங்காலம் இப்படி சாப்பிடுவோம்னா நம்ம எப்படி ஒரு செட்டப்ல சாப்பிடுவோம்? ரிலாக்ஸ்டா சாப்பிடுவோம். ஆனா ஆண்டவர் இந்த எக்ஸோடஸ் 12:11 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. Exodus chapter 12 and verse 11, and thus shall ye eat it with your loins girded and your shoes on the feet and your staff in your hand, and ye shall eat it in the haste. It is the Lord's Passover. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ உட்கார்ந்து சாப்பிடாதப்பா, கால்ல செருப்பு போடு, பெல்ட்டை கட்டிக்கோ, உன் பெரிய ட்ரெஸ்ஸை மடிச்சு கட்டி நீ அடுத்து டக்குன்னு அவசரமா சாப்பிடு, ஏன்னா இது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்றா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டே நான் உன்னை காப்பாத்தி கொண்டு போக போறேன், உட்காந்து ரிலாக்ஸா ஜாலியா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்காத, உன் ட்ரெஸ்ஸை மடிச்சு கட்டிட்டு ஓடு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டிட்டு போறேன். We are going to go. We have a hope. You cannot be relaxed. You cannot be relaxed. We are going to go. So when you have a living hope, gird the loins of your mind. அன்னைக்கு பிசிக்கலா வேட்டியை மடிச்சு கட்ட சொன்னாரு. இன்னைக்கு இந்த பூமியிலேயே வாழ்றவங்க மாதிரி உங்க மனசை வச்சுக்காதீங்க, பரலோகத்துக்கு நம்ம சீக்கிரம் போக போறோம், அதுக்கேற்ற மாதிரி மனசை மாத்துங்க.